அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் 27ஆம் தேதி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ள 3 இலங்கை மீனவர்களை தாக்கியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு இலங்கை மீனவரை பலவந்தமா அடித்து துன்புறுத்தி வாளால வெட்டி பெட்ரோல் குண்டு வீசி பலவந்தமா சிறைபிடித்து தமிழகத்துக்கு கொண்டு சென்றது மிகப்பெரிய பரபரப்பா பேசிக் கொண்டிருக்க ஒரு நிகழ்வு. இதை தமிழக மீனவர்கள் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஜாழ்ப்பாணம் பலாலி வடக்கிலிருந்து 15 மைல் தூரத்தில் இருக்கின்ற அந்த எல்லை பகுதிகளுக்குள்ள இலங்கை மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ள அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்ததாகவும், அதன் பின்னர் சில வாக்குவாதம் நடந்ததாகவும், அதன் பின்னர் வாளால இலங்கை மீனவர்களை தாக்கியிருக்காங்க, பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க. இதனை எப்படி தமிழக மீனவர்கள் காணொலியில வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னால், இவர்கள் கடல் கொள்ளையர்கள், எங்கள்கிட்ட இருக்கின்ற படகுல இருக்கின்ற மீன்களையும் வலைகளையும் கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்று சொல்லி பலவந்தமா சிறை பிடித்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக தற்போது தமிழகத்துல கீழையூர் போலீசார் குறித்த ஜாழ்ப்பாண இளைஞரிடம் அவர் சில விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் அரச மருத்துவக் கல்லூரியில அவரை இப்ப அனுமதிச்சிருக்காங்க. இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதற்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அதே போல தமிழக அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகின்றார்கள், தமிழ் அரசியல்வாதிகள் இலங்கையில் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.